ஆனால் பேச்சு ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்கு முந்தா நாள் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப். இப்போ யூடியூப் வந்த பிறகு எந்த செய்தியுமே புது செய்தி கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக சொன்னீங்கன்னா அது இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன்றான். இந்த பேச்சாளர்கள் நிலைமை பரிதாபம். வயநாட்டில் சுஜாதான்ற ஒரு வயதான அம்மா, கடும் இடிபாடுகள். அந்த அம்மாவோட மகன், மருமகள் எல்லாரும், இன்னொரு பேரன் எல்லாரும் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிட்டாங்க. ஒரு தேயிலை தோட்டத்தில் இருந்த அந்த அம்மா மிருதுளான்னு ஒரு பேத்தியை மட்டும் எப்படியோ பிடிச்சி காப்பாற்றி அங்கேருந்து தடுமாறி, நிறைய தண்ணியும் சகதியும் இருக்குது, அதுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரம் எங்கேயோ போகிறாங்க, இருட்டு, மழை பெய்யுது, எங்கே போகிறோன்னு தெரியலை, எப்படியாவது பிழைக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது. வெகு தொலைவு போய் ஒரு காப்பி தோட்டத்து பக்கம் ஒதுங்குறாங்க. பெரிய மரம் ஒன்று இருக்கிறது, அங்கே போய் நிற்கலாம்னு போகிறாங்க. பார்த்தா அங்கே யானை நிற்கிது, காட்டு யானை. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய தெரியலை. இயற்கையின் சீற்றத்துக்கு அஞ்சி வந்த அந்த தாய்க்கு, அந்த வயதான அம்மாவுக்கு யானை நிற்கிது. யானையும் இந்த பயத்தில் தானே நிற்கும். மழையே இடிஞ்சால் யானை எப்படி இருக்கும், நம்மளை எதுவும் பண்ணிருமோன்னு சொல்லி அந்த யானை முன்னாடி நின்று கைகளை நீட்டி மலையாளத்தில் பேசுகிறாங்களாம். படாத பாடுபட்டு உயிர் தப்பி பொழைச்சி வந்திருக்கிறோம், எங்களுக்கு போக்கிடம் இல்லை, நீயாவது எங்களை காப்பாற்றுன்னு மலையாளத்தில் பேசுனாங்களாம். விடியும் வரை அந்த யானை பக்கத்திலேயே இருந்து அந்த அம்மாவையும் அந்த பிள்ளையையும் பாதுகாத்தது. பேச்சு உயிரையும் பாதுகாக்கும். நான் அவங்கள அதுக்காக சொல்லலை, அவங்க சொன்ன மொழி யானைக்கு தெரிஞ்சிருக்கியா. எனக்கு என்னவோ விலங்குகளுக்கு இருக்கிற மனிதாபிமானம் மனிதர்களுக்கு இல்லையோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. விலங்குகள் கூட மனிதாபிமானத்தோடு இருக்கிறது, ஆனால் மனிதர்களுக்கு மனிதாபிமானம் என்பது குறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பேச்சு அன்றும் இன்றும் அப்படின்னு பேச்சு கொடுக்க நிறைய நான் குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் தேவையானு எனக்கு தெரியல. ஏன்னா பாரதி மேடம் கதை சொன்னாங்க, நான் பேச்சில் கதை சொல்ல முடியாது, சொன்னால் கதை விடுறாருன்றவாங்க. கதை சொல்கிறேன். உலகத்தில் பேச்சு என்பது, திரும்பவும் எழுத்தாளர் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இதை பற்றி. பேச்சு என்பது ஒரு கலை அல்ல, பொறுப்பு அப்படின்னு இறையன்பு சார் சொல்லியிருக்கிறார். இது பேச்சாளர்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய தகுதி. அது நமக்கு கிடைத்த மேடை இருக்கு இல்லையா. இப்போ இங்கே ஒரு 2000-4000 பேர் இருப்பீங்க, ஆனால் அதில் 2 பேர் தான் பேச வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள விட நாங்கள் நிறைய படித்தவங்களா, வயதானவங்களா, அறிவாளிகளா? எதுவும் இல்லை. உங்களின் பெருந்தன்மை எங்களில் சிலரை பேச்சாளர்களாக்கி இருக்கிறது. உங்களின் பொறுமை இந்த கூட்டத்தில் அமர வைத்திருக்கிறது. மேடை ஏறுகிற எல்லாரும் இதை நினச்சிக்கிட்டாங்கன்னா அவன் ஒருவேளை தகுதியற்றவனாக இருந்தாலும் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள முடியும். அதான் உண்மை. விலங்குகளிலிருந்து மனிதனை பிரிப்பது பேச்சும், இன்னொன்று என்னங்க எல்லாரும் தூங்குறீங்க, சிரிப்பும். இது 2ம் விலங்குகளுக்கு கிடையாதுன்றாங்க. ஆனால் விலங்குகள் தங்களுக்குள்ளேயே ஒரு மொழியை பேசலாம், அது விலங்குகளுக்கே தெரியாது. எறும்புகளுக்கு கூட மொழி இருக்குன்றாங்க, ஆனால் நமக்கு அது தெரியாது. மனிதன் மட்டும்தான் பேசுகிறான். ஒலி வடிவம் அது எப்படி இருந்திருக்கும்னா, ஒலி வடிவமாக இருந்ததை மொழி வடிவமாக மாற்றி பிறகு வரி வடிவமாக மாற்றி இருக்கிறான். அந்த வரி வடிவம் தான் எழுத்து. ஊவான்னு கத்தியிருப்பான் காடுகளில் வாழ்ந்த மனிதன். ஆனால் ரொம்ப காலமாக மனுஷன் பேசி இருக்கிறான்றதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனிதனுக்கு பேசும் ஆற்றல் வந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று பேசியிருக்கான், வளரி இருக்கான். அறிவு எது அப்படின்னு வள்ளுவரை கேட்டால் அவர் சொல்கிறாரு, எண் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. ஒரே ஒரு வள்ளுவரின் இல்லை. இந்த பேச்சு எவ்வளோ காலமாக இருந்ததுன்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கணும்.
இல்லாட்டி எண் பொருளவாக செல்ல சொல்லின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். நீ சொல்ல நினைக்கிறதை எளிமைப்படுத்தி சொல்லு, மற்றவன் சொல்றதுல இருக்கிற நுட்பத்தை தெரிந்து கொள். இதுதான் ஒரு அறிவின் அடையாளம். அறிவுக்கு எத்தனையோ நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் பேச்சை வச்சுக்கிட்டு அறிவுக்கு ஒரு அடையாளம் சொன்னார் பாருங்க வள்ளுவர். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், கற்றிலனாயினும் கேட்க. கற்றில, நீ படிக்கலையா பரவாயில்ல கேளு. ஒரு மொட்டை தாத்தன் கதை சொன்னாங்கல்ல, அவன் எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்திருக்கான் பாருங்க. திருவீதி, திருக்குடம், திருக்குளம் எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒத்த வரியில் சொல்லியிருக்கான், அவனை விட எளிமைப்படுத்தியவர் எவரும் இல்லை. இதான் பேச்சு. நீ படிக்கலைன்னா பரவாயில்லையா கேளு. கற்றிலனாயினும் கேட்க. அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, அந்த நேரத்தில் உனக்கு ஊன்றுகோல் மாதிரி துணையாக இருப்பது கேள்வி. அப்படின்னா வள்ளுவர் காலத்திலேயே பேசியிருக்கிறாங்க, கேட்டும் இருக்கிறாங்க. இல்லாட்டி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் சொல்லியிருப்பார்ல, சொல்லியிருக்கிறார்ல. அது மட்டும் இல்லை, செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படும். 9 மணி வரைக்கும் நாங்கள் பேசினோம்னா வயிறு கியாங்கியான்னும். நான் நலம் என்பது நலன் உடைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது எல்லாமே செல்வத்தின் அடையாளம். இந்த பேச்சு திருக்குறளில் பேச்சு சம்பந்தமாக ஏகப்பட்ட அதிகாரம் இருக்குது. ஏன்னா இதுக்கு பேச்சுன்ற ஒரு தலைப்பு கொடுத்ததுனால நீங்கள் திருக்குறள் எடுத்தீங்கன்னா தெரியும். இனியவை கூறல், புறங்கூறாமை. பேச்சு புறங்கூறுறதுனா என்ன, கோல் சொல்கிறது. இந்த புறாம்பார் இவெல்லாம் இந்த ஊரில் இருந்து என்னையா பண்ண, ஏன் மலையிலிருந்து சரியுது தெரியுமா, இவன் இருக்கிறதுனால தான். இவன் இருக்கிறது ஈரோடு, அது நடந்தது வயநாடு. ரெண்டுக்கும் ஒரே ஒற்றுமை, முடிகிறது டூ, ஈரோடு வயநாடு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் புறஞ்சொல்லி பேசுகிறான், போன பிறகு குற்றம் சொல்கிறான்ல, இதுலேயும் பேச்சு இருக்குது. பயனில சொல்லாமை. வள்ளுவர் ஒரு அருமையான குறள் சொல்வார், பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பயனில்லாமல் பேசுகிறான்யா. ஃபோன் எடுத்தால் சில பேர் அரை மணி நேரம் பேசுகிறான். எங்களையெல்லாம் சில பேர் வழியில் கண்டுக்கிட்டு பேச ஆரம்பித்தாங்கன்னா பெல்லடிக்க ஐயா இல்லையேன்னு நமக்கு தோணும். இந்த ஆள்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்று. இன்னும் சில பேர் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த கார்லேயே ஏறிடுவாங்க. ஏறிட்டாருன்னா அந்த ஏர்போர்ட்டோ அல்லது ஒரு இடத்துக்கோ போகிற வரைக்கும் அவர் பேசுகிறத கேட்டோம்னா கதவை திறந்துட்டு குதிச்சிடலாமான்னு தோணும். பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பதற மாதிரிடா அவர். ஏன்னா பேச்சுக்கு வள்ளுவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார். வாய்மைன்னு ஒரு அதிகாரம், சொல்வன்மை, அவை அறிதல், அவை அஞ்சாமை, தூது. ஒரு பொண்ணை காதலிக்கிறையா, அங்கே வேணும் பேச்சு. காதல் சிறப்பு உரைத்தல், அலர் அறிவுறுத்தல், நினைந்தவர் புலம்பல், நெஞ்சோடு கிளத்தல். இத்தனையும் பேச்சு சார்ந்த அதிகாரங்கள்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் திருக்குறள் வச்சுருந்தா வாங்கி பாருங்கள். எழுத்து உள்ள பிள்ளை படைக்கும்னு எங்கேயுமே சொன்னதில்லை. ஒன்றே ஒன்று தான் சொல்ல, அவன் எழுதிட்டான் தப்பா. இங்கே அந்த எழுத்தை எவையா மாற்ற முடியும், பிரம்மன் எழுத்து அப்படின்னு வாங்க. ஆனால் வாயுள்ள பிள்ளை படைக்குமா படைக்காதா? அப்படித்தான் நம்ம ஒரு அம்மா படைச்சிருக்கு யானைகிட்ட பேசி. பாரதி பாஸ்கர் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. வாரந்தோறும் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் தருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர், ஒவ்வொரு சனிக்கிழமையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். எனக்கு தெரிய தமிழ் அறிஞர்களில் ஆங்கிலத்திலும் கட்டுரை எழுதியவர்கள் வெகு சிலர். அவை நடராஜன் அதை செஞ்சிகிட்டு இருந்தார். அதை தவிர மற்றவங்க இங்கிலீஷில் எழுதுறது ரொம்ப குறைவு. எனக்கு இன்னும் சிலர் இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு பத்திரிகை தேசிய நாளிதழ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு, நான் அவங்கள பேச்சாளர்னு சொல்லுவேன், எழுத்தாளர்னு சொல்லுவேன், திருக்குறள் வித் த டைம்ஸ்னு போட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே நமக்கெல்லாம் அது பெரிய பெருமைக்குரிய விஷயம்.
அதில் ஒரு வரி அவங்க எழுதியிருந்தாங்க, மொழி பிறந்த பிறகுதான் பொய் பிறந்திருக்கும்னு எழுதியிருந்தாங்க. அது உண்மையா இல்லையாங்க? பொய் என்பது பேச்சில் தானே இருக்கும். மொழி பிறக்கும் முன்னால் பொய்ன்னு ஒன்று இருந்திருக்குமா? சைகையில் பொய் சொல்ல முடியாது, வார்த்தையில் தான் பொய் சொல்ல முடியும். அது அவங்க சொன்னது. அப்போ பேச்சுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. பேச்சு எப்போ தொடங்கி இருக்கும்? இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம மனிதனுடைய காது அந்த ஒலி அலைகள் இருக்குல்ல, ஹேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 16 ஹேர்ட்ஸில் இருந்து 20,000 ஹேர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்குமா. அதுக்கு மேலே கேட்டால் காது ஜாம் ஆகிடும், ஜார் ஆகிடும், ஒன்றும் கேட்காது. நீங்கள் விமானங்கள்லாம் போடுற சத்தமெல்லாம் ரொம்ப அந்த ஒலி அலைகள் ஜாஸ்தி. இந்த மனிதன் எப்போது பேச ஆரம்பித்தான்னா, வேட்டையாடும் போது பேசியிருக்கலாம், கருவிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது பேசியிருக்கலாம், தன் காதலியை தேடும்போது பேசியிருக்கலாம். நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற பயல்கள் இல்லை, அவன் தான் மொபைலில் போட்டுறானே. ஆதி மனிதனை சொல்கிறேன். முதல்ல பேச ஆரம்பித்தது காதலியை தேடும்போது. அடுத்தது தன் பிள்ளைகளுக்கு எதையோ கற்றுத்தரும்போது பேசியிருக்கலாம். இப்படித்தான் பேச்சு உலகில் பிறந்திருக்க முடியும். அதனால் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன், காதலிட்ட பேசுங்க, அது தானாக வரும். பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. பிள்ளைகளை இந்த அரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவனுக்கு பிடிக்காது, அவன் இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருப்பான், தின்னுக்கிட்டு இருப்பான், அப்பா அவன் இப்படி சொரண்டிக்கிட்டே இருப்பான். வர்றியா இல்லையா? இவங்க என்னமோ ஒளறிக்கிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து வருவாங்க போல. அவர் 8:30 மணின்னு சொல்கிறாரு, 8:30 மணி ஆக மாட்டேங்குது. உன் கிடியாரத்தை கொண்டா நான் 8:30 மாற்றிடுறேன். அவனுக்கு இது புரியாது, ஆனாலும் கூட்டிகிட்டு வாங்க. எங்கோ செவிகளில் விழுகிற சில பேச்சு ஏதோ ஒரு நாளில் அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கத்தான் போகிறது. இதுதான் பேச்சு தொடங்கி இருக்கிறது. ஏன்னா வார்த்தைகளுக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதனால தான் திருமூலர் திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு சொன்னார். நல்ல வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். நம்ம ஊரில் நிறைய புத்தகங்கள் இருக்குங்க. நான் பேச்சுக்கலைக்காக இங்கே பேச வரல, அது பேச தெரிஞ்சவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. சொல்லின் கதைன்னு டாக்டர் மு வரதராசனார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பழைய புத்தகம், கள்ளோ காவியமோ. இதெல்லாம் மு வரதராசனார் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். அந்த காலத்தில் அவர் எழுதினார்னா அதை விரட்டி விரட்டி படித்தவர்கள் உண்டு. நான் சொல்கிறது 60களில். அவர் சொல்லின் கதைன்னு எழுதியிருக்கிறாரு, எழுத்தின் கதைன்னு எழுதியிருக்கிறார். இது ரெண்டும் மிகச்சிறந்த விஷயங்கள். உலக வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பைபிளை எடுத்தீங்கன்னா மலை பிரசங்கம்னே ஒரு பகுதி இருக்கிறது. இயேசு பேசியிருக்கிறார், அவர் பேசியதெல்லாம் மலை பிரசங்கமாக இருக்கிறது. புத்தர் நிறைய பேசியிருக்கிறார் மக்கள் மத்தியில், அந்த பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து இருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் ஒன்று கூட எழுதினதில்லை, ஆனால் அவர் பேசியதை அவர் சீடர்கள் தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் எழுதலை, பேசியிருக்கிறார்கள். இப்போ ரொம்ப காலமாக பேசப்பட்ட விஷயங்கள் தான் பின்னாளில் எழுத்து வடிவில் வந்தன. கரெக்டுங்களா? இது கிரேக்கர்கள் தான் பேச்சுக்கலையில் வல்லவர்கள்னு சொல்கிறாங்க. கிரேக்க நாட்டில் கோர்ட் நடக்கும். ஒருத்தன் மேலே ஒருத்தன் குற்றச்சாட்டினானா கோர்ட்டில் வாதாடுவதற்காக பேச்சாளர்களை உருவாக்கினார்களாம். ஜார்ஜியாஸ்ன்னு அதுக்கு பேர், கார்ஜியாஸ். அப்படி பேச்சாளராக ஆவதற்கு வக்கீல்கள், நீங்கள் வக்கீல் தானுங்கய்யா, ஆவதற்கு ஃபீஸ் வாங்கிட்டு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒருத்தன்ட்ட நல்லா பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீட் எக்ஸாம் மாதிரி அன்னைக்கே ஃபீஸ் வாங்கிட்டு நீ பேச்சாளர் ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிரேக்கத்திலையும் இத்தாலியிலையும் அப்படி பேச்சாளர்களாக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இந்தியாவில் குறிப்பாக பேச்சாளர்களாக வந்தவர்கள் பெரும்பாலும் சமயத்தவர்கள் தான். நம்ம பட்டிமன்றம்னு இப்போ பேசுகிறோமே,
இது மணிமேகலை காப்பியத்தில் இருக்குது. ஒட்டிய சமயத்து ஊறு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். மணிமேகலை காப்பியத்தில் சீத்தலை சாத்தனார் சொல்கிறார். கம்பன் பார்த்தீங்கன்னா பன்னருங்கலை தெரி பட்டி மண்டபம்னு கம்பன் சொல்கிறார். மாணிக்க வாசகர் எட்டினோடு 2 அறியாத என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினைன்னு சொல்கிறார். அப்படின்னா எவ்வளவு காலமாக பேச்சு அரங்கத்தில் இருந்திருக்கிறது, சமய சண்டைக்கு உதவி இருக்கிறது அப்படின்னு பழைய வரலாறை கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 25 நிமிஷம் இருக்குது. 8:30க்கு இந்தியாவில் மேடை பேச்சு எவ்வளவு காலமாக இருந்தது? ஆங்கிலேயர் வருகைக்கு முன் மேடை பேச்சு இருந்ததா என்பதற்கு தெளிவு இல்லை. புலவர்கள் எல்லாரும் பெரும்பகுதி செய்யுள் இயற்றினார்கள் தான். உரைநடையே பிந்தி வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆய்வுக்குரியது, எனக்கு ரொம்ப தெரியாது, அது சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் மேடை பேச்சு வந்தது. அதுவும் குறிப்பாக விடுதலை போராட்ட காலத்தில்தான் பொது வெளிகளில் கூடி நின்று பேசுவதற்கான களம் அமைந்தது என்று சொல்கிறார்கள். இதற்கு ஒரு விஷயம் நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். மன்னர் ஆட்சியில் எவனாவது எதிர்த்து பேச முடியுமா? மன்னர் ஆட்சி இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் தான் ராஜா, என்னைய விட்டுருங்க, பேர் தான் ராஜா. ராஜா இருக்கிறார், அவர் முன்னாடி என்ன நடத்துகிறாய் ராஜா, வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயான்னு கேட்டால் தலையை காலி பண்ணிடுவான். ஆனால் ஆங்கிலேயர் வந்த பிறகு விடுதலை போராட்ட காலத்தில் தான் பேச்சு என்பது பொது வெளிகளில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. சென்னை கடற்கரையில் விபின் சந்திரபாலர் பேசிய பேச்சு தீப்பொறி பறந்ததுன்றாங்க. ரொம்ப பழைய உரைகளை எடுத்து பார்த்தோம்னா போர்க்களத்தில் பாபர் ஒரு முறை பேசினாராம். இதெல்லாம் நான் ஒரு வரியாக சொல்லிடுறேன், நீங்கள் அந்த இதெல்லாம் தேடி பார்த்துக்கங்க. போர்க்களத்திலே தோற்று கொண்டு இருக்கிற வீரர்கள் மத்தியில் பாபர் பேசினாராம். அந்த வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பது வரலாறு. அதுதான் பேச்சினுடைய ஆற்றல். அப்ரஹாம் லிங்கனுடைய உரை கெட்டிஸ்பர்க் உரைன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஜூலியஸ் சீசர்னு ஷேக்ஸ்பியர் நாடகம் ஒன்று இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டனியுடைய உரை ஒரு பெரிய கூட்டத்தை தனக்கு ஆதரவாக மாற்றுகிற ஆற்றல் ஆண்டனிக்கு இருக்கும். அது ஆண்டனிஸ் ஆரேஷன்னு சொல்லுவாங்க. இது ஷேக்ஸ்பியரில் வந்தது. அது மட்டும் இல்லை, சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் ஆற்றிய உரை, அது தெரியாதவங்க உலகத்திலே இருக்க முடியாது. அந்த உரை மட்டும் இல்லை என்றால் இந்தியாவினுடைய பெருமை, இந்து சமயத்தின் பெருமை உலகிற்கு தெரிந்திருக்காது, இந்தியாவுக்கு விடுதலையும் கிடைத்திருக்காது. அப்படின்னா ஒரே ஒரு பேச்சு எத்தனை பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது. சர்ச்சில் நமக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் மிகச்சிறந்த பேச்சாளர். அதே மாதிரி தான் ஹிட்லர், மிகச்சிறந்த பேச்சாளர். வெறும் பேச்சினாலேயே நாட்டை தன் வசப்படுத்தியவர். நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாத்மா காந்தி, அவர் முதல்ல 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகிறார். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். 1916 வாரணாசியில் ஹிந்து பல்கலைக்கழக தொடக்க விழா நடக்கிறது. அந்த விழாவில் அவர் பேசிய பேச்சு தான் விடுதலை போராட்டத்தின் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. ரொம்ப உண்மை. அவர் சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கிறவர்கள் அணிந்திருக்கிற உடைகள், அணிந்திருக்கிற நகைகள், இங்கே எழுந்திருக்கிற அரண்மனைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. உங்களை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது. என்ன நினைவுக்கு வருகிறது தெரியுமா? இது அத்தனையும் ஏழைகளிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம் என்பது எனக்கு நினைவுக்கு வருகிறதுனார். அன்னைக்கு தான் மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். சுதந்திரம் வாங்கி 1947 இந்த வரப்போது இன்னொரு ஒரு வாரத்தில் நேருஜி டெல்லியில் ஆற்றிய உரை, விதியோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம், ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, அந்த உரை. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆற்றிய பல உரைகள், வீர உரைகள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய உரைகள், இதெல்லாம் வரலாற்றில் இடம் பிடித்த உரைகள். சுதந்திர போராட்ட காலத்தில் சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் பார்த்தீங்கன்னா அது தெரியும். சுப்பிரமணிய சிவா அவர்கள், அவர் பேசினால், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஒரு வீர உரை. நம்மலாம் பேசுகிறோமே,
சும்மா உப்புக்கு ஜப்பானி அவர் சுப்பிரமணியம் சிவா பேசினார்னா அப்படியே எழுந்து நிற்குமாம் சவம். ஒரு முறை வஉசி மேடையில் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார். பேசும்போது சொன்னாராம், இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே சிந்தனையோடு எழுந்து நின்றால் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு வெள்ளைக்காரன் ஓடி விடுவான் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கே கை தட்டுறீங்களே, சுப்பிரமணிய சிவா என்ன சொன்னாரா, வேகமாக சொன்னாரா, மூட்டை முடிச்சுகள் அவனுடையது அல்ல, அது இந்தியருடையது, அவன் வெறுங்கையோடு தான் ஓட வேண்டும். இப்படியெல்லாம் பேசித்தான் நம்ம சுதந்திரம் வாங்கி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். மகாகவி பாரதி மேடைகளில் பாடவும் செய்வார், அனல் பறக்க பேசவும் செய்வார். அந்த காலத்தில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. சென்னை கடற்கரை வீதிகளில், கடற்கரையில் பெருங்கூட்டம் இது மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எல்இடி டிவி வச்சு கொடுத்துட்டாரு, மைக்கு. மதுரையிலேருந்து எஸ்எஸ்கே வேறு வந்திருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் மதுரைக்காரன், எங்கள் ஊருக்கு ஒரு விளம்பரம் வேணும்ல. அவ்வளோ தூரம் கேட்கும். ஒருவேளை இங்கே வர வேண்டாம்னு தள்ளி யாராவது போனாலும் இந்த காதில் விழும். இவங்க பேசி நாங்கள் கேட்கணுமான்னு போய்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க காதலையும் விழும். காரணம் மைக் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இருக்காது. வெளிச்சத்துக்கு தீப்பந்தங்களை ஏந்துவார்கள். பின்னாடி வந்தது தான் பெட்ரோமாக்ஸ் லைட். பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்றதுலாம் பின்னாடி வந்தது. மைக்கு இல்லாததுனால இங்கே ஒருவர் மேடையில் பேசினா ஒரு கொஞ்ச தூரத்தில், கூப்பிடு தூரம்னு அதுக்கு பேர், சத்தம் போட்டு கத்தினா ஒரு பேச்சு எவ்வளவு தூரம் போகிறதோ அதுக்கு பேர் கூப்பிடு தூரம்னு பேர். தூரத்தை அழைப்பதை கூட பேச்சால் அளந்திருக்கிறான் நம்ம ஊருக்காரன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூப்பிடு தூரம். இங்கேருந்து கத்துனார்னா அதை கேட்டு சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் நிற்பார். இப்போ நான் பெரியோர்களை தாய்மார்களேன்னு சொன்னேன்னே அவர் அங்கேருந்து பெரியோர்களை தாய்மார்களேன்னுவார். அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இன்னொரு ஆள் பெரியோர்களை தாய்மார்களே. இப்படித்தான் பேச்சு அந்த காலத்தில் கடைசி ஆள் வரை போய் சேர்ந்தது, மைக் இல்லாத காலத்தில். இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்தில் பாரதி மேடம் தெளிவாக சொன்னாங்க, திருவிக அவர்கள் எழுத்து நடையை மாற்றியவர்னு. தமிழகத்தின் பேச்சு நடையை மாற்றியதிலும் திருவிக அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. தூய தமிழில் அவர் பேசுவார். அந்த காலத்தில் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், சுதந்திர போராட்ட காலத்தில், தீரர் சத்தியமூர்த்தின்னு வாங்க. அவர் பேச்சை கேட்டு தான் பெருந்தலைவர் காமராஜர் தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார் என்பது வரலாறு. அப்படின்னா ஒரு பேச்சு எத்தனை தொண்டர்களை திருப்பி இருக்கிறது பாருங்கள். இந்த ஊரில் வந்த பிறகு தந்தை பெரியாரை மறக்க முடியாது. அவர் கூட்டத்துக்கு போனால் எல்லாரையும் திட்டுவார். இங்கே வந்திருக்கிறதுல பாதி முட்டாள்கள்னு சொல்லுவாராம், அதுக்கும் கை தட்டியிருக்காங்க. பாதி பேர் வெங்காயங்கள்னு வரான், அதுக்கும் கை தட்டியிருக்காங்க. ஆனால் திட்டியே மக்கள் மொழியில் பேசியவர் நம்முடைய பெரியார் அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சுலகத்தில் புதிய மடைமாற்றம் கொண்டு வந்தார். அந்த காலத்தில் அவர் பேச்சை கேட்பதற்கு டிக்கெட் வசூல் பண்ணுவாங்க. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஹால், ஏசி ஹாலில் நாங்களாம் உட்காந்து பேசுகிறோமே, இது எதுவும் அன்னைக்கு கிடையாது. ஒன்று ஓப்பன் ஏரு அல்லது சினிமா கொட்டகை. சினிமா கொட்டகையில் 2 காட்சிகளை நிறுத்திட்டு கட்சி கூட்டம் போடுவாங்க. இப்போ இந்த காட்சிகள் நிறுத்தினதுக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்காக வர்றவங்களுக்கெல்லாம் 1 ரூபா 2 ரூபா வசூல் பண்ணுவாங்களாம். காசு கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி தமிழ் மக்கள் தமிழை கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பேச்சின் அன்றைய சரித்திரம். அவர் பேசும்போது வழக்கமாக சொல்வாராம், எல்லாரையும் பெரியோர்களே தாய்மார்களே தமிழர்களே சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்வாராம், முக்காடு போட்டபடி இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் எதிர்க்கட்சி நண்பர்களேன்னு சொல்வாராம். அப்படின்னா எதிர்க்கட்சி நண்பர்களும் முகம் தெரியக்கூடாதுன்னு அண்ணா அவர்களின் பேச்சை கேட்டார்கள். அதனால்தான் சுதந்திரம் வாங்கி 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்ததென்றால் பேச்சால் ஆட்சியையே மாற்றிய தமிழகம் வரலாற்றில் நினைவு கூறப்படும். கலைஞர் அவர்கள் பேச்சுலகத்தில் அவரை மறக்க முடியாது. கரகர குரல், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளேன்னு அவர் சொல்கிறத கேட்குறதுக்கே ஒரு மாபெரும் கூட்டம் இருக்கும். அது சொன்னாலே போதும்ட்டு போயிடுவான். அமரர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் பேச்சு கொஞ்சம்
அவருக்கு அந்த குண்டடிப்பட்ட பிறகு கொஞ்சம் வித்தியாசமான குரல் இருக்கும். ஆனால் பேச ஆரம்பித்தார்னா அவரை பேச்சை கேட்குறத விட அவரை பார்க்க வர்றதுக்கு தான் பெருங்கூட்டம் இருக்கும். இங்கே பார்த்துருக்கீங்களா? நான் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்துக்கு போயிருக்கேன், கலைஞர் கூட்டத்துக்கெல்லாம் போய் கேட்டிருக்கிற கூட்டத்தில் இருந்து அவர் வந்து அப்படி நின்னார்னா அந்த ஒரு புதுசாக ஒரு சந்திரன் உதித்த மாதிரி இருக்கும் அந்த மேடையில். எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படி ஒரு அழகு இருந்தது. கம்யூனிச இயக்கங்கள் தமிழகத்தின் பேச்சு மேடைகளுக்கு செய்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய செயல். அது கலை இலக்கிய பெருமன்றங்கள் இந்த மண்ணிலே எளிய மக்களுக்கு பேச்சை எடுத்து சென்றன. அதுலேயும் அமரர் ஜீவா அவர்களின் பணி ஒரு நாளும் மறக்க முடியாத பணி. அமரர் ஜீவா அவர்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தெரியும், அவரோட பேசியிருக்கிறார். உங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அமரர் ஜீவா அவர்கள் பேசினால் இடி முழக்க பேச்சுன்னு சொல்லுவாங்களாம். இடி முழக்க பேச்சு. எட்டயபுரத்தில் பாரதியாருக்கு மணிமண்டபம் திறக்கிறாங்க. அந்த விழாவில் கல்கி அவர்கள், ராஜாஜி அவர்கள், ஏன்னா கல்கி அவர்கள் தான் அதை கட்டுவதற்கு காரணம்னு நினைக்கிறேன். பாரதியார் மணிமண்டபம் கூட்டத்தில் வந்து அமர்ந்தாராம் ஜீவா அவர்கள். அவரை பார்த்த உடனேயே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் அவரை பேச வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அழைப்பிதழில் பேர் இல்லை என்றால் பேச வைப்பது மரபு அல்ல. ஆனாலும் கூட்டம் பூரா ஆரவாரம் பண்ணுது, பேசுங்க பேசுங்கன்னு. அப்போது ராஜாஜி அவர்கள் 5 நிமிடம் பேசுங்கள்னு அனுமதி தந்தாராம். மேடைக்கு வந்து ஜீவா பேச ஆரம்பித்த உடனே தன்னையே மறந்து அரை மணி நேரம் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாராம் ராஜாஜி அவர்கள். என்ன பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனை பெரிய அறிஞர், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். அப்படி யாரையும் பயப்படுத்துகிறபடி பேசுவாராம் அமரர் ஜீவா அவர்கள். என்ன நமக்கெல்லாம் நல்ல கொடுப்பினை இல்லை. அவங்க பேச்சையெல்லாம் ஒலிநாடா வடிவில் கூட கேட்பதற்கு இந்த தலைமுறைக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. இன்றைக்கி யார் குப்பையாக பேசினாலும் யூடியூப்பில் டிவியில் வந்துடுது. அவர் ஏதோ நினச்சி கை தட்டுறாரு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கலைவாணர் NSK ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மேடைகளையும் பேசுவார், நகைச்சுவையாளர். அவர் சொல்லுவாரா, ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சிரிக்க வைக்கிறது தேசத்தொண்டு. அந்த வகையில் சிரிக்க வைக்கிற நானும் தேசத்தொண்டன்னு சொல்லுவாராம். இதான் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள் எல்லாம் அடங்கிய புத்தகம் தான் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்கிற இறையன்பு சார் புத்தகம். எங்ககிட்ட நிறைய பேர், எங்கிட்டையும் பாரதி பாஸ்கர் மேடத்திலையும் கேட்பாங்க, நான் பேச்சாளராக என்ன செய்ய வேண்டும்? எளிமையான வழி, இந்த மாதிரி புத்தகம் வாங்கி படிங்க, உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற பல விஷயங்கள் தெரியும். அதை இந்த பேச்சாளர் ஆகிறவங்களுக்கு நினைவூட்டல் செய்கிறேன். ஆன்மீக உலகத்தில் வாரியார் சாமிகள், வாரியார் சாமி மாதிரி பேச்சாளர் இனி இன்னொரு முறை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணும். எதுவும் இல்லாத காலத்தில், இந்த அளவுக்கு மேடை அலங்காரங்கள் இல்லாத காலத்தில், ஒரு மனிதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் 10,000 பேரை திரட்ட முடியும் என்றால் அப்படி திரட்டியவர் ஆன்மீக பேச்சாளர் வாரியார் சாமிகள் தான். அவர் பேசுவார், பாடுவார், நகைச்சுவை பண்ணுவார். அவருக்கு இருந்த நினைவாற்றல் யாருக்குமே இல்லை. இப்போ நாங்கள்லாம் பேப்பர் இல்லைன்னா பேச முடியலை. ஆனால் அவர் கொட்டினார். எந்த புராணம் வேணும்? திருக்குறள் வேணுமா, கந்த புராணம் வேணுமா, இல்லை கம்பராமாயணம் வேணுமா, கொட்டி தீர்த்தார். அவரது பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. யாராவது வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்க. வாரியார் சாமிகள். அந்த காலத்தில் இருந்த இன்னொரு மிகச்சிறந்த பேச்சாளர் புலவர் கீரன் அவர்கள். மகாபாரதம் புலவர் கீரன் பேசி கேட்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை இன்றைக்கு இல்லை என்கிற வருத்தம் எனக்குள் எப்போதும் உண்டு. மிகச்சிறந்த பேச்சாளர் புலவர் கீரன் அவர்கள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள், திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் தமிழண்ணல் அவர்கள், சத்தியசீலன் அவர்கள், அறிவொளி ஐயா அவர்கள், திருக்குறளை செல்லுமிடமெல்லாம் சொல்லி சென்ற திருக்குறள் முனுசாமி ஐயா அவர்கள். இவங்கெல்லாம் யாருக்குமே நினைவில்லை. இல்லை, யாருக்கா தெரியுங்களா? எப்பேற்பட்ட பேச்சாளர்களால் இந்த பேச்சுலகம் வளர்ந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே எங்களை மாதிரி பேச்சாளர்களை உருவாக்கிய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் வளர்ந்த இடம்
தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மடம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பேச்சை நீங்களாம் கேட்டிருப்பீங்க. தாடி இப்படி கையில் எடுத்துகிட்டு அப்படி நின்னார்னா அதுக்கப்புறம் அருவி கொட்டும். நான் அவர் பேச்ச நிறைய முறை கேட்டிருக்கிறேன், அவர் கூட பயணிச்சிருக்கிறேன். ரொம்ப அதிக பரிச்சயம் இல்லை, ஐயா வச்சு தான் தெரியும். ஆனால் மிகச்சிறந்த பேச்சாளர். ஒரு பெரிய குரு மடத்தில் இருந்து கொண்டு ஆதீன கர்த்தராக இருந்து கொண்டு அடிமட்ட மனிதனை தேடி தமிழை எடுத்து சென்ற மகா பெரிய மனிதர் என்றால் மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அவர்களால் தான் பட்டிமன்றம் என்பது மிகவும் பிரபலமானது. இந்த வரிசையில் பட்டிமன்றங்களுக்கு இலக்கிய அந்தஸ்து கொடுத்து காரைக்குடியில் கம்பன் கழகத்தை உருவாக்கி இன்றைக்கும் கம்பன் பட்டிமன்றங்கள் உலகெங்கிலும் பரவுவதற்கு காரணமான சாவண்ணா கணேசன் ஐயா அவர்களை பேச்சுலகம் என்றைக்கும் நினைக்க வேண்டும். அது காரைக்குடியில் தொடங்கினது. இப்போ சமீபத்தில் லண்டனில் கம்பன் கழகம் தொடங்கியிருக்காங்க. போன வாரம் பாரதி மேடம் போய் பேசிட்டு வந்தாங்க. வெள்ளைக்காரர்கள் இருக்கிற மண்ணில் கம்பராமாயணத்தை கொண்டு செல்வதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது என்றால் இதற்கு விதை போட்டது காரைக்குடி. தவிர கதாபிரசங்கம்னு நிறைய இருந்தது. சரஸ்வதி பாய் தானே மேடம் முதல்ல பேச்சாளர். 1904 தமிழகத்தில் இருந்த முதல் பெண் பேச்சாளர் யாருன்னா சரஸ்வதி பாய்னு ஒரு பெண்ணு. அவங்க மேடை ஏறி பேசியிருக்கிறாங்க. எப்போ? 120 வருஷம் முன்னாடி. பெண்கள் இன்றைக்கு மேடையில் பேசுவதே சிரமமாக இருக்கும்போது 120 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய செய்தி. இந்த செய்தியும் நமக்கு சொன்னது பாரதி மேடம் தான். முதல் குரல் என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. மறைமலை அடிகளுடைய மகள் நீலாம்பிகைன்னு ஒரு அம்மா 1916 பேசியிருக்காங்க. மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்துக்காரர், அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்க. நானும் பாரதி மேடமெல்லாம் பேச்சாளராக வந்தது இப்போ ஒரு 20-25 வருஷம் முன்னாடி. 60களில் நான்லாம் மேடையை பார்த்துருக்கிறேன். அந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு பொது வெளிகளில் பேசுவதை கேட்பது தான். ஒன்று சினிமாவுக்கு போனோம் அல்லது இது கேட்கணும். நிறைய பேர் வீடுகளில் ரேடியோ கூட கிடையாது. வானொலியில் சிறந்த உரைகள் வரும். எங்கேயாவது இலக்கிய உரைகள் வந்தால் அதை வானொலியில் போடுவாங்க. அதுவும் ராத்திரி 9:15 போடுவாங்க. பல பேர் அதுக்குள்ளே தூங்கியிருப்பான். கரண்ட்டு பல வீட்டில் கிடையாது, டிவின்றதே கிடையாது, ஃபோன் கேட்டதே இல்லை. மக்கள் பொது வெளிகளில் தரையில் அமர்ந்து கொண்டு எதையோ ஒன்றை ரசித்தார்கள் என்றால் தெருக்கூத்து நாடகத்துக்கு பிறகு பொது மேடை பேச்சைத்தான் ரசித்தார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள்.